காலை எழுந்திரிச்சோடனே கின்னர் கைலாஸ் வியூ போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கின்னர் கைலாஸை கல்பாவில் வந்து இந்த ஜோஸ்டலில் மட்டும் தான் வந்து தண்ணி வந்து நமக்கு ஏற்றி வச்சுருக்காங்க டேங்கில். மீது எல்லாத்தையும் வந்து பிடிக்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நேற்று போய் பார்த்துருந்தோம், அதுவே பிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு போக போகிறோம். அந்த ரிவர்ஸ் தான் போகணும் யாராவது ஒரு ஆள். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி. இதான் வந்து தாசில்தார் ஆஃபீஸு. செமையாக இருக்குல்ல தாசில்தார் ஆஃபீஸு. பாட்டு லெஃப்டில் அப்படியே ஸ்லோ பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். இங்கே விழுந்தாலே பிழைக்க மாட்டேன் டேய் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்முன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா. பைன் ஃபாரஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ரோடை பாருங்கள். இந்த போய் ரைட்டில் போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. டெம்போ திருப்பி இடத்த பாருங்க. ஐயோ ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை வேற யாரு? நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில கூட்டமே இல்லாம ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க செல்ஃபா கார் வச்சிருக்கீங்க, எங்க ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஐட்னரி ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி டே 2 இன் கல்பா. அதாவது கல்பாவில் இருக்க அந்த மோனஸ்ட்ரிலாம் இன்றைக்கி தான் போகிறோம். நேற்று போகிறதா சொல்லியிருப்போம், நேற்று போகல. நேற்று அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டோம். இன்றைக்கி தான் வந்து மோனஸ்ட்ரி போய்ட்டு பக்கத்தில் சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு நாங்கள் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இதுமாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் எப்படி நம்மளோட ஸ்கார்பியனில் தமிழ்நாட்டிலேருந்து இந்த கல்பாக்கு ஸ்கார்பியன் காரில் வந்து எங்களுக்கான ஃபுல் பிளேலிஸ்ட்டு சேனலில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ காலைல 7:30 ஆயிடுச்சு. இங்கே யாருமே எந்திக்கலை. இந்த ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இன்னும் ஓப்பன் பண்ணல. சாப்பிட்டு பார்த்துக்கிட்ட சிக்கன் போன வீட்டில் பார்த்தா தெரிஞ்சிச்சு. அது வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது. வயிறு தலை கிரிட்டுன்னு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டர் டூ மச்சான பட்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் முடிய பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து இந்த சிக்கன் க்ரீம் சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்றே கூடாதுன்னு ஒரு மாதிரி தள்ளாடுது. என்ன மாம்சே முடிஞ்சா சக்ஸஸா? வாங்க காஃபி போடுறோம். நம்ம இங்கே யூசுந்தர கப் இருந்துச்சு. ஏன் யூசுந்தர கப் இருக்குன்னா இங்கே வந்து வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. ஸோ அதில் வந்து குடிக்கிறதுக்கே வச்சுருக்காங்க. இங்கே ஹாட் வாட்டரை பிடிச்சி கொண்டு வந்து மில்க் பவுடர் எல்லாத்தையும் வச்சு போட்டுற வேண்டியதான். வாசை என்ன உங்களுக்கு சேம் பேஜ் கொடுக்குறீங்க? வாசை பட்டையை கிளப்புங்க வாசை. என்ன வாசை இப்படி? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாய்ஸ் நாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாடட்டும், நம்ம போய் வண்டியை கோல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்றே கடக்கு முடக்கன்னு வந்துச்சு. இன்றைக்கி நேற்றோட கொஞ்சம் கம்மி க்ளூட் தான். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து சன்ரைஸ் ஆகவே இல்லை பாருங்கள். டைம் லாப்ஸ்லாம் வச்சு பார்த்தேன், ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ வந்து மணி 7:48. இந்த சைடு தான் இப்போ வந்து சன்னு வருது. காலை எழுந்திரிச்சோடனே கின்னர் கைலாஸ் வியூ போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கின்னர் கைலாஸை ஸ்னோ பார்த்தீங்களா அங்கங்கே ஜம்முன்னு. ஸோ நம்ம ரூம் தான் ரூம். இந்த ஜோஸ்டல் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது, குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட்டு என்ன சொல்கிறது, இந்த ஸோ பெரிய கேங்காக வரையில் பார்த்திங்கன்னா இந்த ஜோஸ்டல் மாதிரி ஹாஸ்டலில் தங்கினீங்கன்னா டாய்லெட் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அட் அ டைமில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. ஹீட்ரு வந்து கிடைக்காது தண்ணி. பட் ஆனால் இந்த கல்பாவில் வந்து இந்த ஜோஸ்டலில் மட்டும் தான் வந்து தண்ணி வந்து நமக்கு ஏற்றி வச்சுருக்காங்க டேங்கில். மீது எல்லாத்தையும் வந்து பிடிக்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நேற்று போய் பார்த்துருந்தோம், அதுவே பிடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைப்பு போன வீடியோவில் சிற்குள்ள பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிடிச்சி தான் குளித்தோம். நேற்றுலாம் நீ காலையில் என்ன குளிர்ச்சி ப்ரோ? நான் நடுங்குச்சு கொஞ்சம். ஓகே ப்ரோ, நேற்றுலாம் நிற்க முடியல வெளியில். ஆமாம், நீ பாருங்க மாடை பார்த்தீங்களா எவ்வளோ முடி இருக்குன்னு. இல்லைனா இந்த குளிர்லாம் தாங்காது, இது பாவம். ஆல்ரெடி மாட்டுத்தோலே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதில் எவ்வளோ முடி பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்ப்போம். காஃபி குடித்ததுக்கப்புறம் தலைவலி கொஞ்சம் பெட்ரு. கம்ப்ளீட்டாக சரியாக சொல்ல முடியாது, லைட்டாக பெட்டர். எவ்வளோ டெம்பரேச்சர் காமிக்கி? 4 டிகிரியா? ஆமாம் 4 டிகிரி. ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம் சவுண்டை. நேற்றளவுக்குள்ள நேற்று ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்னோ பாருங்கள் ப்ரோ, நல்லா ஃப்ரெஷ் ஸ்னோலாம் இருக்குது பாருங்க. இங்கே இப்போ பெஞ்சிருக்கும் போல்.
ஸோ இன்றைக்கி வந்து இந்த இருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு போக போகிறோம் மொனஸ்ட்ரி. அவ்வளோதான், கிளம்ப வண்டி தான். நாங்களாம் ரெடி ஆகிட்டோம், மேலே பாய்ஸ் தான் ரெடி ஆகலை இன்னும். அரை மணி நேரம் பிறகு ஸோ வண்டியெல்லாம் போய் வார்ம் அப் பண்ணிட்டு திருப்பி ரூமுக்கே வந்துட்டோம். எப்போ இருக்குது பாருங்கள் ரூம்லேருந்து வியூ. இப்போ காலையில் 5 மணிக்கே எழுந்து கிளம்பிட்டேன். ஆனாலும் எல்லாரும் கிளம்புனாங்க ஒரு 6:30 கிளம்பிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஒருத்தர் திருப்பி 2வது வாட்டி ஆகி போகிறாங்க, இப்போ 3வது வாட்டி ஆகி போகிறாங்க. இப்படி சொல்லி 9 மணி ஆக்கிடுறாங்க. இன்னும் கிளம்புன பாடு இல்லை. சிறிது நேரம் கழித்து ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோங்க இங்கே. ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணி ஆகும் தெரியல, அதனால் இங்கே குடிச்சிடலாம்னு பிளான் பண்ணி குடிச்சாச்சு. நீ லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு. அரை மணி நேரம் பிறகு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தயாராகியாச்சு, எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:04ங்க. இந்தான்னு லேட் பண்ணிட்டாங்க பாய்ஸு. நான் 5 மணிக்கு எழுந்து கிளம்புனேன் பார்த்துக்கோங்க. இந்த மாமாலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எழுந்திங்க? வயசில் மூத்தவர் 7 மணி 7:30 எழுந்திட்டு பாத்ரூம் போகணும் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு பாருங்க. இந்த சின்னஸில் கொண்டாந்து விட்டு முடியல என்னால். சொல்ல ஏறுங்க காலத்தில் போகணும். அப்புறம் சீக்கிரமே மணாலி மட்டும் நாளைக்கே போகணும். எப்படி போக முடியும்? வண்டி திருப்பணும். இந்த ஜோஸ்டலுக்கு அப்படியே கீழே வந்து தாபா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். அண்ணன் இப்போ தான் அந்த வண்டியில் எடுத்து வந்தாப்புல இந்த தாபா ஓனர். இப்படி போய் லெஃப்ட் எடுத்தேன்னா அந்த மொனஸ்ட்ரியா, ஸ்ட்ரைட்டாக போனோன்னா சூசைட் பாயிண்ட்டான். சரி நான் போயிட்டு வந்து சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல ஹோட்டலாக இருக்குது, இப்போ தான் திறந்துருக்காப்புல, வந்து சாப்பிடுவோம். இப்போ நான் ரூமில் இருந்து அழகாக நடந்து போவோம்னு சொன்னேன். பாய்ஸ் தான் வந்து இல்லை நடக்க வேணாம்னு சொன்னாங்க, வண்டியிலே போகும்னு. பாருங்கள் ரோட்டை பாருங்கள். இங்கேருந்து இந்த மோனஸ்டிக்கே நடக்க மாட்டாங்களா? இதில் எல்லாரும் அடுத்த பிளான் ட்ரெக்கிங் போமா, கிண்டர் கைலாஷ் ஏறுவோமான்னு. அது மாமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 25 30 இருக்கும் மலை. அது என்னென்ன மலைன்னு கூட எழுதிட்டாரு. 30 மலை வரைக்கும் ஏறி இருக்கும். அதிகபட்சமாக ஏறினது வெள்ளையங்கிரி. இப்போ மலை ஏற விட்டால் கூட ஏறுவோம். ஏன் அவ்வளோ சேஃபாக இருக்குது ஏறுங்க. நாங்கள் அந்த சைடு இல்லை விட மாட்டாங்க, அலோடு அந்த ரிவர்ஸ் தான் போகணும் யாராவது ஒரு ஆள். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மழை. இது அந்த இது இப்போ வேணா ஆட்டம் சீசன் முன்னாடிலாம் நல்லா இருக்கும். சூப்பராக ஸ்ப்ரிங்லாம் சூப்பராக இருக்கும் ஏரியா. சம்மர்லேயே குளிரும், கண்டிப்பாக சம்மர்லேயே குளிருவாங்க. ஆமாம், மே மாதத்துலேயே அங்கே குளிரும். அதான் அங்கே இருக்குது, என்ன போனோம். தண்ணி விட்டே போவோம். நம்ம தள்ளுவாங்கல்ல. ப்ரோ ப்ரேயர் மனசு நினச்சிக்கிட்டு தள்ளினீங்கன்னா உங்கள் ப்ரேயருக்கு வந்து நடக்கும்னு. மாமா ப்ரேயரெல்லாம் ஏடாவடமாக இருக்கும். மாமா ப்ரேயர் நேற்றே வந்து தள்ளிட்டு நைட்டு வந்து படுத்து முன்னாடியே தெரியும். இதுதான் சும்மா டார்ஜிலிங் தலையில் தூக்குவாங்க. இது நீங்கள் பரவாயில்ல, சதுரி நதிக்கு போடுவாங்க. மாம்ஸ் இதில் சொல்லிட்டு சதுரி அத்தனை மணி போயிருக்காராம். दीदी मोनेस्ट्री ओके जरूर तो यूएस போட்டு திருப்பி வீதினா பொண்டாட்டி தானே அப்படிங்காரு. பொண்டாட்டினா பாபி தான் பொண்டாட்டி அப்படிங்க. பாபினா அண்ணியா இந்தி தெரியும் நம்மகிட்ட கத்து கொடுக்க வேண்டிய ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, உங்களுக்கு ஹிந்தியில இது ஒரு வார்த்தை சொல்ல. இங்க எல்லாரும் உனக்கு கராத்தே மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பொரோட்டா மாஸ்டருங்கிறது எனக்கு மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா வேலை ரூமுக்கு வேகமா வந்தாரு. அதான் மாடு தொடுது தான். அங்கே நீ பாட்டலாம்டா அழகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து ரூமில் இருக்கல வேமா மேலே வந்தார். வந்துட்டு இந்த கிண்ணர் கைலாஸ் ஏறது எப்படி கொஞ்சம் ரிசப்ஷனில் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமாமா, கேட்க வேண்டியதான் சொன்னால் அது வந்து கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவமாக இல்லையா. ஹிந்தி தெரியுமா தெரியலையாங்கிறத இப்போ கேள்வியே. மாமாக்கு உண்மையாக ஹிந்தி தெரியுமா நம்ம கண்டுபிடிக்கிறோம் போகிறதில்ல. ஆனால் இப்போ அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு அவர் ஹிந்தி தெரியுன்றது. ஆமாம் சார், உண்மையிலே சொல்லுங்க ஹிந்தி தெரியுமா? தெரியும், ஹிந்தி பேசிட்டீங்களா? ஹிந்தி மாலுமா? ஹிந்தி அப்போ வண்டி பாட்டுறதுக்கு உதவுறேன். சொல்லுங்க. ஹிந்தியில் ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 30 செகண்ட் விடாமல் ஏதாவது பேச. ப்ரோ கொஞ்சம் இங்கே வண்டி வருது. ஓகே செகண்டா? ஓகே ठीक है.
मैं अभी अभी मंदिर का जा रहा हूँ। गाड़ी पीछे आएगा ना, तो इधर के मैं चल रहा हूँ। तो सभी आदमी दोस्त है ना, मंदिर के जाने के बाद में वो होटल में बना खाना का ऑर्डर दे दिया। वो मंदिर का जाने के बाद खाना खाते हैं, फिर टैपो चल रहा हूँ। இப்போ उधर स्टे कर रहा हूँ। இப்போ இவ்வளோ நேரம் ஹிந்தி பேசினார்ல, சிம்பிளாக சொல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம், சாப்பாடு சொல்லிட்டு வந்திருக்கோம், அந்த மொனஸ்டி போயிட்டு இப்போ டேப்பை போக போகிறோம். இதுதான் வந்து ஹிந்தியில் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இங்கே கொஞ்ச நேரம் பேச மூச்சு வாங்குது பார்த்தீங்களா? ஆமாம், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்ல. அங்கே நிற்கிது காரு. ரமணன் ப்ரோ தான் இன்றைக்கி வந்து காருக்கு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோனஸ்டி பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நடந்து அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே மாதிரி ஊர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சின்ன சின்ன வண்டி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஊர்லலாம். அதாவது பேசிக்காக இமாச்சல்லே வந்து எல்லாம் வந்து ஆட்டோ சென்ட்ரு, அப்புறம் சின்ன சின்ன ஹேட்ச்பேக் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும்னு. அண்டு ஏதோ ஒரு ரிப்பேர்னா கூட ஈஸியாக பார்த்துடலாம் பாருங்கள். பெரிய அளவில் பொருட்செலவு இருக்காது. சூப் மாதிரி ஆமாம் ப்ரோ இங்கே இங்கே அங்கே சாப்பிடா காசா அங்கே போகும் டேப் போகலாம். காசா டேப் போகலாம் போகும். இங்கே சாப்பிடுவோம் ப்ரோ. பசனார் ஒரு கடை உண்டு, இப்போ சூப்பராக இருக்கும். வந்து இப்போ துப்பா சாப்பிட்லாம். துப்பா மட்டும் தான் இருக்குது, வேறு என்ன சாப்பிடுவேன் அது காலையில். இப்போ நல்லா சாப்பிட்டா வரும். ஆமாம் ப்ரோ, நம்ம ரொட்டி அங்கேயே சாப்பிட்றோம். ரைஸ் பண்ணடா, ரைஸ் மாறணும் கொஞ்சம் கொஞ்சம். மாம்சே உங்கள் நாயா இது இங்கே உள்ளது. கல்பா ஓ, நான் கூட கொண்டு வந்தீங்களோ நினச்சேன் பேக்கெட்டில் போட்டு. எதையாவது சொல்லாதீங்க மாம்சே, இங்கே உள்ளது எங்களுக்கு தெரியாதா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மோனஸ்டி முடிச்சுட்டு அப்படியே சூசைட் பாயிண்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து அதுக்கடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேப்போ போகிறோம். இந்த டேப்போ போகிற வழியில் தான் நமக்கு வந்து ஸ்பித்தி வேலி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணர் வேலி தான். ஸோ ஸ்பித்தி வேலி வேறு, கிண்ணர் வேலி வேறு. ஸோ கிண்ணர் வேலி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்பித்தி வேலியே போக முடியும். ஆனால் இந்த என்டையர் சர்க்யூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்பித்தி சர்க்யூட்டுமாங்க. இது ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ பாருங்கள். சீசன் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படின்னா இங்கே உள்ள நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நாய்கள் பார்த்தீங்கன்னா பராண்டிட்டு வந்துடும். யாராவது புதுசாக வந்தாலும் இது பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய் பாசத்தோட கூடவே வந்துகிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, இமாச்சல பிரதேசத்து நாய்கள் அவ்வளோ அன்பான நாய்களாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு நாய்னா அன்பில் வாங்கிக்கிறீங்களா? அன்பில்லா நாய்கள் இல்லை, யாராவது புதுசாக ஒரு ஆள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பராண்டிடும். அப்போ அதானே பாதுகாப்பு. அது கரெக்டு தான். ஆனால் இது 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 வந்து நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ திருட்டு போய் வந்துட்டேன், வரவேற்று சாப்பிட்டு இருக்கோம். மாம்ஸ் ஒரு உண்மையிலே மாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் கொண்டவர். ஆமாம், தங்கமான மனிதர். ஆமாம், அதாவது வந்து தினம் மாம்ஸோட பலகையில் தான் தெரியுது அந்த தங்கம் ரேட்டு தினம் ஏறுற மாதிரி மாம்ஸோட ரேட்டு வந்து தினம் எனக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன ப்ரோ? மாம்ஸுக்கு ரேட் அதிகமா ப்ரோ? காம்பவுண்டே கல்ல சொல்லியிருக்காங்க. எங்கே தூக்கிட்டுனா இதில் போகிறது ஒரு காது பாருங்க, பட்டக் 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 பட்டக்குன்னு. லெஃப்டில் போனோம். அதான் ப்ரோ, அப்படி தான் நான் நினைக்கிறேன். தப்பான விட்டுறாது சார். அங்கே மேலே ரைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். தெரியலையே இங்கேருந்து பார்த்தா. இங்கேருந்து பார்ப்போம். எங்கே போட்டிருக்கு? இது எங்கடா? எங்கே இருக்குது மோனஸ்டி? ரைட்லையா இருக்குது? லெஃப்டில் இருக்கும். லெஃப்டில் இருக்கணும். அங்கே மேலே இருக்குது ப்ரோ. அங்கேருந்து ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் எல்லாமே கல் பாருங்கள். இந்த வீடே கல்லாக கட்டியிருக்காங்க பாருங்கள். மோனஸ்டி ஊப்பர். ஓகே மேலே போனோமா? ஆனால் வண்டி பாவங்க, அவசரப்பட்டு நிப்பாட்டி கேட்டுவிட்டேன். பட் அண்ணன் பாவம் எதையும் பொருள் படுத்தாமல் சொல்லவும் செஞ்சார், வண்டியும் ஏற்றிட்டாரு. நான் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி கேட்டால் ஒரு ஊருக்கு வராங்க. கண்டிப்பாக என்னையா இது மேட்டில் வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பேன். கண்டிப்பாக இதாக இருக்கு. ஆனால் அவர் வந்து அவ்வளவு
ஒரு மரியாதை கொடுத்து இந்த வழியோடி போங்க அப்படின்னு சொன்னது பார்த்து இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம ஊர் சைடு யாராவது வந்தால் இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது நம்ம அதை வந்து முகம் சொல்லிக்காமல் நம்ம வந்து அதை அட்ரஸை சொல்லணும். ஸோ அதை வந்து கற்றுக்கிட்டோம். ட்ராவலிங்கில் வந்து நிறையா கற்றுக்க முடியும். அதில் ஒன்றா கற்றுக்கிட்டு வரோம். இதில் இது ஒன்று. என்ன ப்ரோ மேலே ஏற முடியல, மூச்சு வாங்குது. இதான் ப்ரோ சூப்பர் ப்ரோ, கரெக்டாக கண்டுச்சிங்க ப்ரோ. யார் கிணறு கைலாஸ் ஏறணும் கொஞ்சம் நீங்கள் தான் சொன்னீங்க. கேட்டால் வெள்ளையங்கிரி இருக்கிறோம். வெள்ளையங்கிரிக்கும் இந்த கிணறு கைலாஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு ஐயா. வெள்ளையங்கிரியில் ஆல்டிடியூட் வேற இல்லையா ஐயா? வெள்ளையங்கிரி நான் தப்பா சொல்ல, அது இருக்க ஆல்டிடியூடுக்கு இங்கே இருக்க ஆல்டிடியூட் வேறயா? ஆக்சிஜன் லெவல் கம்மி. வந்துட்டாங்க மொனஸ்ட்ரி. இப்போ என்ன மேட்ரு? ஸ்லிப்பை கழட்டணுமா? கழட்டணும். இந்த இருக்கு பாருங்க, கழட்டிட்டு தான் போகணும். தொப்பியா நான் மூடி இருக்கு ப்ரோ. அது இல்லை அப்படிலாம் இல்லை, அது அவங்களோட தொப்பி. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கைட் பண்ணல. இங்கே பாருங்க மாட்டு சாணை போட்டுருக்காங்க பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஹிந்தியில். அப்படியா? ஆ சார் ஹிந்தி படிச்சுடுங்க. சொல்றதே பாரு. எப்படி மாம் சார் நீங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கேட்கணும்? தொப்பி போட்டு போனோமா அப்படியே போகலாமா? மோனஸ்ட்ரிக்குள்ளே பாருங்க. சரியான சில்லு, கால் வைக்கவே முடியல. கால்னா சரியான சில்லுன்னு இருக்கு இங்கே. இந்த சைடு ஏதோ இருக்கு பாரு. இங்கிட்டே தானே போகுது ராஜேஷ். எரிப்பாங்க போல. எல்லாமே பாருங்க, மட் வீடு, கல் வீடு சுற்றி எல்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து மரமும் கல்லில் மட்டும் செஞ்சுருக்காங்க. நம்பி யாராவது முஜம்னு அவ்வளோதான். ஆமாம் சார், அதான் பாருங்கள், ரசிங்க, என்னன்னு சொல்லுங்கள், பொறுத்தலாம். சாமி பண்ணலாம், தப்பு இல்லை. இங்கே பீடி அடிச்சிருக்கானா? எங்கே ப்ரோ? ஆமாம், அந்த பீடி அடிச்சிருக்காம இருந்தா இங்கே இருக்குது. பீடி அடிச்சிருக்காங்க இவருங்க. இன்னும் இதுதானா? சூடம் தானே? இது தானா? கத்தி தானா? நீங்கள் பொறுத்தவரைக்குள்ள இதே காலையில் சரியான ஸ்மெல்லாக இருக்கே, சூப்பராக இருக்கே. ஸ்மெல் நல்லா இருக்குண்ணே, ஈரமாக இருக்குது. அது சாம்பிராணிட்டு இதுதான் வாங்கலாம் போலையே. நல்லா இருக்கு இந்த சாம்பிராணி, சூப்பர் ஸ்மெல்லு, ஃப்ராக்ரன்ஸ் பிரிச்சிருச்சு. இதுதான் ப்ரோ, இது இமாச்சல் தான், லோக்கல் மேனுஃபேக்சரிங் தான். இந்த பத்தி சரியான பத்தி பொறுத்து வச்சாச்சுங்க. கீழே இருக்குதா? கீழே இருக்கு ஹோலு, கீழே இருக்கு ஹோல். இந்த இடத்துல கீழே குண்டி மாதிரி பாருங்க. ஸ்லிப்பர் போட்டு தான் போகிறாங்க அவங்களாம். உள்ளூர் வாசி போகலாம் போல், வெளியூர் வாசிக்கு தான் ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து டூரிஸ்ட்டாக வரோம், எல்லாத்தையும் மதிப்போம். இதே இல்லையா? உனக்கு ஏதாவது போடுங்கடா. ஆமாம் சார், தொடக்கறி கொஞ்சம் வெட்டி போடுங்க. சரி போமா,
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த இமாலயன் டாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இமாச்சலில் டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த டாக்ஸ் வந்து நம்மள மாதிரி ஆள் வந்து லைக் பண்ணுதுன்னு. இந்த ஊருக்காரங்க யாருமே வந்து கீழே போய் தான் இப்படி போயிடலாமா? வண்டி இங்கே இருக்கிற ப்ரோ, இதில் போய் ரைட்டில் தான் போகுது. ஸோ இந்த இமாலயன் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப அட்டாச் ஆகுதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சது. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, இங்கே இருக்க யார் லோக்கல் வந்து பெட் பண்ண மாட்டேங்காங்க, அந்த நாயை கண்டுக்கவே மாட்டேங்காங்க. நம்ம தான் அதை வந்து கொஞ்சம் மேபி அதனாலே நம்மளை வந்து அதிகமாக லைக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு அன்பு அதிகம். இல்லை உண்மையை பாருங்கள், யாராவது நாயை கொஞ்சம் பார்த்தீங்களா? இல்லை இல்லை, நம்ம தான் வந்து தடை கொடுப்போம். ஸோ அதனாலேயே நம்மளை வந்து லைக் பண்ணுது நாயை. தமிழர்களாலே அன்பானவர்கள் தானே. இல்லை அது உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்களா அப்புறம் யாராவது நாய் தடை கொடுத்து? யாருமே இது பண்ணல, கண்டுக்கவே இல்லை. நம்ம தான் வந்து நீங்க வா அங்கே வா. அதனால நம்ம வந்து ரொம்ப லைக் பண்ணி ட்ராவல் பண்ணுது. சோறு போடுவாங்க போல், பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக அந்த லவ் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று நம்மளா இருந்தால் இவ்வளோ குளிர் இருந்தால் நாயை வந்து உள்ளே வச்சு செட்டு, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு மூடிப்போம், குளிர் போனதுக்கு திறந்து விடுவோம்னு. ஆனால் அவங்க வந்து அப்படியே ரோட்லேயும் தெரியுது. ஸோ அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிட்டு போங்க. நீ ரைட்டு, அவனே கூப்பிட்டு போகிறான் பாரு ரைட்டில். வரையெல்லாம் உனக்கு வந்துடுது. உனக்கு அவரோட கோட்டையை பதிஞ்சிட்டு வராரு. இதெல்லாம் என் கோட்டைன்னு உனக்கு அடிச்சு. வாங்க வாங்க போவோம். இந்த சொன்னே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இந்த நாய் இந்த மாதிரி நம்ம ஊர்லாம் படுக்க விடுவோம். அப்போ நாயை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்மளால் அட்டாக் பண்ண வராங்க. ஹோட் அட்டாக் பண்ணுறீங்க. அதான் அதனால தான் உனக்கு அடிச்சான். சொன்னேன் இல்லை, அவனுக்கு ஏரியாவில் போய் உனக்கு அடிச்சு அவனோட டெரிட்டரின்னு பிளாக் பண்ணுறான். ஆனால் அவங்க வந்து சுதாரிச்சிட்டாங்க, அது ஏன் டெரிட்டரிடான்னு. போடா டே போடா. இங்கேயும் போட்டானா ப்ரோ, இப்படி தான் ப்ரோ மார்க்கிங் போட்டு வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் வாழை உள்ளே விட்டுவிட்டு இங்கிட்டு வரவும் பாருங்க, வாழை தூக்கிக்கிட்டு பயந்துட்டான். சிக்னல் இல்லை, நார்மலாகவே நாய் வந்து பயந்துச்சா வாழை உள்ள விட்டுரும். வந்து என் மேலாம் விழுவுறான் ப்ரோ. இன்னொருத்தனை கூப்பிட்றான் ப்ரோ, இன்னொருத்தனை கூப்பிட்டுறான். இல்லை இன்னொருத்தனை கூப்பிட்டு வரான். அவனோட ஃப்ரெண்டு இருந்தா சண்டைக்கு போகிறாங்களா? கும்பல் நாயா இருக்கோ? அதான் ஃப்ரெண்டி டோலியா இருக்கா, டோலி. வா ஓடியா ஓடியா ஓடியா. ஏய் ஓரா. இதான் வந்து தாசில்தார் ஆஃபீஸு. செமையாக இருக்குல்ல தாசில்தார் ஆஃபீஸு. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுனால நேராக போக முடியாது, ரிவர்ஸ் எடுத்து தான் போகணும். ஒரு ஓரமாக தள்ளிட்டு வரலாம். அப்படியே லெஃப்ட் வா, போதும். லெஃப்ட் எடு போதும். லெஃப்ட் வாடா, இங்கிட்டே ஏறா, முன்னாடி ஏறா. லெஃப்ட் அவ்வளோ டைட் பேக்கடான ஏரியா அது. முன்னாடி மலையை பாருங்க, பனிமலையா. இந்த 800 போது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லாம் வந்தோம். இப்போ வந்து நம்ம நேராக போனால் சூசைட் பாயிண்ட்டு போகலாம். லெஃப்ட் வரலாம், கேப் இருக்குது எல்லாம். இதெல்லாம் ஹோம் ஸ்டே தான். ஏற்றலாம் ப்ரோ, இதுதான் வண்டி. ஆமாம், யோசிக்காமல் போகலாம். என்ன வேணா தட்டுச்சில்ல ப்ரோ. டூ வீலர் மணிக்கா மாம்சே? டூ வீலரில் எப்படி ஏற்றுவீங்க எல்லா இடத்துலையும்? இல்லை அந்த மாதிரி ஏற்று பார்த்தா சொல்கிறாரா மாம்சே? இப்போ ஏதாவது மாத்திரை வாங்க போனோம், ஏன்னா குளூரில் தான் பைக்கில் போக முடியாதுல்ல உங்களுக்கு. ரோட்டை பாருங்கள், சூசைட் பாயிண்ட் போகிற வழியில். இதுவே சூசைட் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது கீழே. இங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இதில் என்னத்தை தனியாக ஒரு சூசைட் பாயிண்ட்டு? இது பாட்டு லெஃப்டில் அப்படியே ஸ்லோ பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். இங்கே விழுந்தாலே பிழைக்க மாட்டோமேடா டேய்.
ப்ரோ எல்லாமே சூசைடாக தான் ப்ரோ இருக்கீங்க. நம்ம ரிட்டர்ன் வர்றப்ப ரோடு இருக்குமா தெரியல ப்ரோ. இங்கே கேளு அவனே பூசுமா இருக்கு. லக்கேஜ் எவ்வளோ இருக்கு? வரலாம் எடுத்து வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா. பைன் ஃபாரஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ரோடை பாருங்கள். இந்த போய் ரைட்டில் போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா நின்னாலே கீழே விழுந்துருமோங்கிற மாதிரி ஒரு ஃபியர் இருக்குது. நம்ம தனியாக போய் சூசைட் பண்ண அவசியம் கிடையாது. பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி கேராகுது. ரோடை பாருங்கள். பாருங்க இங்கே பாருங்கள், ரோட்டை பாருங்கள். ஐயா அது என்ன பேந்து போய் கிடக்கு, ஒத்தடி பாதையாக இருக்குது. கரண்ட் சவுண்டு கேட்குது பாருங்க, கிரு 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 கிருன்னு. என்ன ப்ரோ, கரண்ட் கம்பத்துலேருந்து ப்ரோ இதெல்லாம் உண்மையிலேயே சூசைட் பாயிண்ட் தான் ப்ரோ. ஓ இதான் சூசைட் பாயிண்ட். இந்த இருக்கு பாரு. அதான் போட்டிருக்கு இப்படி. இல்லை ஓப்பன் பண்ணு. இதான் சூசைட் பாயிண்ட். அதுதானே வேலி போட்டிருக்காங்க, சூசைட் பண்ணிடக்கூடாதுன்னு. இங்கேருந்து குதிப்பாங்க போல ப்ரோ. இந்த இருக்கு பாருங்க வாழைப்பழம். என்னாச்சு ஏன் ப்ரோ அவசரமா எதுவும்? இல்லை ப்ரோ அது உள்ள உடையில இல்லை. இந்த இருக்கு பாருங்க. இந்த எஜ்ஜிலேருந்து இல்லை இந்த எஜ்ஜிலேருந்து குதிப்பாங்க போல். அதான் இப்போ வேலி போட்டிருக்காங்க சூசைட் பாயிண்ட் போட்டு. ஆமாம் சார் कुछ कमी है? சரியா இருக்குல்ல? क्या चलाना? रोगी फेमस अच्छा रोड विलेज ऐसी. क्या स्पॉट है? एनी स्पॉट है? नो स्पॉट है. ஓகே அதான்டா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே ஒருத்தர். ஐயோ அதான் விளிம்புல இருக்கு. இறங்கி தண்ணி வர அங்கே ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. சரியான ஸ்பாட் எடுத்துடலாம். இந்த வாரேன் செம்மையாக இருக்கு பாருங்க. 20 நிமிடம் கழித்து சூசைட் பாயிண்ட்லேருந்து ஒரு 360 காமிக்கிறேன் பாருங்க. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தீங்க நின்று நச்சு. ஸோ அப்படியே முடிச்சு கிளம்பியாச்சு. இப்போ ஃபுல்லாக டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை ஏர்லி மணி வந்து எவ்வளோ ப்ளஸ் பாருங்கள். இங்கே பாருங்க வண்டி திருப்புறதுக்கு போகிறாரு. இங்கேருந்து பாருங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறோம் நம்ம. அதாவது திருப்புறதுக்கு வந்து சூசைட் பாயிண்ட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா அங்கிட்ட ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் போய் தான் திருப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. இப்போ எல்லா வண்டியும் போது பாருங்கள் திருப்புறதுக்கு. இந்த டெம்போ போது பாருங்கள். ஒரு எடுங்க வருது செம்மையாக இருக்கு பாருங்க. டெம்போ திருப்புற இடத்த பாருங்க. ஐயோ அது இடம் இருக்குது. பட் இருந்தால் இங்கேருந்து பார்க்கல பயமாக இருக்குது. என்ன ப்ரோ இங்கேருந்து பார்க்கல பயமாக இருக்குது டெம்போ திருப்பிடம். ஆனால் இடம் இருக்குது. பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கல ஒரு மாதிரி ஃபியராக இருக்குது. வண்டி இருந்துச்சா ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ நல்ல வேலை ப்ரோ சீக்கிரம் வந்தது ப்ரோ. இன்னும் சீக்கிரம் தான் என்ன செம்மையாக இருந்துருக்கேன் ப்ரோ. ஆனால் வியூ தெரிஞ்சிருக்காது.
ப்ரோ அங்கே என்ன ப்ரோ அடிதடி சண்டை போயிட்டு இருக்கா? பாய்ஸ் வர மாட்டேங்க, 2 வண்டி அப்படியே நிற்கிது. எடுக்க தெரியல ரிவர்ஸ். இத்தனை லோக்கல் ப்ரோ, வண்டி ஏற மாட்டேங்க போல ப்ரோ. ட்ரெயின் இன்ஜின் மாதிரி இருக்கு பாருங்க. ஆரம்பிங்க ப்ரோ. சிறிது நேரம் கழித்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். பார்க்கிங்லாம் டைட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே வந்துட்டோம்னா அந்த தாபா ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்கே தாபா. இந்த ஜோஸ்டல் மேலே இருக்குது, இந்த இருக்கு பாருங்க ஜோஸ்டல். ஸோ அதுக்கு அப்படியே கீழே தாபா கொண்டோம். பாய் பாய். ஹலோ பாய். என்ன வேணும்? अंडा अंडा कितना? अंडा 2 अंडे का 40 रुपये। दो अंडे का ऑमलेट 40 सर 2 मुट्टा ऑमलेट போடுவோம். भाई अंडा का सब्जी है? अंडा करी भी हो जाएगा। कितना भाई? अंडा करी हो जाएगा, 3 अंडे का होगा 100। ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால போகிற வழியில் சாப்பிடலாம் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கனெக்டில் பாப்போம். பாய்.